வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 1256 இடங்களில் நலம் காக்கும் மருத்துவ திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் 11 ஆண்டு கால ஆட்சி நிறைவை ஒட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் நலனுக்காக அரும்பாடுபடும் விவசாயிகளுக்கு சேவை செய்வதை நல்வாய்ப்பாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டுகளில் மண்வளம், நீர்ப்பாசனம், ஒரு துளி நீர் அதிக மகசூல், வேளாண் பொருட்களுக்கான ஈ-நாம் மின்னணு சந்தை உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வு வளம் பெற்று வேளாண் துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்தியா கனடா இடையேயான இருதரப்பு பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவதில் உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கனடா கெனனான்ஸ்கியில் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தமது இந்த பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் ஆக்கப்பூர்வமான சக்தியாக விளங்கும் இந்தியா கனடா இடையே பரஸ்பர நம்பிக்கை, மக்கள் தொடர்பு மற்றும் நலன்களை மேம்படுத்த தமது பயணம் வகை செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். கனடா பிரதமராக மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். மதுரையில் நாளை நடைபெறும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தல் வியூகங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்வார் என தெரிகிறது. நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழகம் உட்பட எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார். அனைவருக்கும் சமமான நீதி வழங்கவே தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், இவ்விஷயத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உண்மையாக மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும், அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு தொகுதியினுடைய மறுசீரமைப்பு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் காசி, சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்துவதாக கூறிய டாக்டர் எல் முருகன், அதே வகையில் முருகன் மாநாட்டை மதுரையில் நடத்துவது சரியானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறைக்கு முன்னுரிமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிசான் சம்மான் நிதி, வேளாண் பொருட்களுக்கான மின்னணு சந்தை உள்ளிட்ட திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்வில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. காணொலி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், கட்சியின் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்த வாழ்த்து செய்தியில், தியாகம், பக்தி, உன்னத கொள்கைகளின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சமூகத்திற்காக ஒருங்கிணைந்து பணியாற்ற நாம் அனைவரும் உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் விடுத்த செய்தியில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் நிலைநாட்டி ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழ வாழ்த்தியுள்ளார். தமிழகத்தில் உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, சென்னை, திருச்சி, தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பக்ரீத் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
பக்ரீத் பண்டிகை நெல்லை மேலப்பாளையம் மற்றும் மாவட்ட பகுதியில் சிறப்பு தொழுகையுடன் கொண்டாடப்பட்டது. பஜார் திடல், மாநகராட்சி மைதானம், பாளையங்கோட்டை, கேடிசி நகர் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு கூட்டு தொழுகை நடைபெற்றது. தொழுகையில் இஸ்லாமிய மக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டதுடன் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் தங்கள் 5 கடமைகளில் ஒன்றான ஏழைகளுக்கு உதவுதல் என்பதன் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பணம், இறைச்சி ஆகியவற்றை தானமாக வழங்கினர். மேலும் மாவட்டத்தில் ஏர்வாடி, களக்காடு, பத்தமடை, பேட்டை என இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் பக்ரீத் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நெல்லையில் திருமலைக்குமார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1256 இடங்களில் நலம் காக்கும் மருத்துவ திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் 1000 முதல் 4000 ரூபாய்க்குள் பொது மருத்துவம், இருதயவியல், நரம்பியல் பரிசோதனைகள் உட்பட முழு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதயவியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், இந்திய முறை மருத்துவம் என்று இத்தனை மருத்துவ முறைகளையும் ஒரே இடத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை கொண்டு வந்து இந்த திட்டத்தை தொடங்கவிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு மு பே சாமிநாதன், திருமதி கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திரு சுவாமிநாதன், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அமராவதி பிரதான கால்வாயில் வரும் 20ஆம் தேதி தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்கி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதன் மூலம் திருப்பூர், உடுமலை, மடத்துக்குளம் வட்டங்களில் 7520 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மதுரை விஸ்வநாதபுரம் பாலமந்திரம் மேல்நிலைப் பள்ளியில் 1,17,00,000 ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று திறந்து வைத்தார். தீவிர வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. சுகாதாரம், கல்வி, மக்களின் வாழ்க்கை முறை மேம்பாடு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் கடந்த 11 ஆண்டுகளில் 27 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கான மத்திய அரசின் இலவச வீட்டு வசதி, சமையல் எரிவாயு இணைப்பு, நேரடி பணப்பரிமாற்ற சேவை, மின்னணு ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஆளுமை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாக உலக வங்கி பாராட்டியுள்ளது. சர்வதேச உணவு பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நீரே வாழ்க்கை, நீரே உணவு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் உணவு உற்பத்தி, உட்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றில் நீரின் இன்றியமையாத பங்கை எடுத்துரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மேலும் மேம்பட்ட உணவு பாதுகாப்பு, அனைவருக்கும் உணவு உள்ளிட்டவற்றை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு அருள்தாஸ் தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் 1,50,000 ரூபாய் வரை செலுத்தக்கூடிய இத்திட்டத்தை பெற்றோர்கள் பயன்படுத்தி பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான இந்த சேமிப்பு திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். என் பேரு நாகராஜ். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்திருக்கோம். இந்த தொகை குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்விக்கோ திருமணத்திற்கோ 16 வருடங்களுக்கு உதவியாக இருக்கும். அனைவரும் சேர்ந்து பயன்பெறுங்க. என் பேர் இந்திரா. செல்வ மகள் ஸ்கீம் ஓபன் பண்ணிருக்கிறேன். மாசம் 1000 rupees கட்டிட்டு இருக்கிறேன். அவளுடைய ஃபியூச்சர் லைஃப்க்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. பெண் குழந்தைகளுக்காக ஒரு நல்ல திட்டம் இது. பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு, திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த அமௌண்ட் நல்ல உதவியா இருக்கும். இந்த ஒரு ஸ்கீமை கொடுத்த மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உவமின் நிலைய எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கயத்தார் அருகே அய்யனார் ஊத்து பகுதியில் தமிழக மின் வாரியத்திற்கு சொந்தமான மின் நிலைய எண்ணெய் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தாஷ்கண்டில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் ரஷ்யாவின் ஜீனாவை 7-6, 6-3 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 1256 இடங்களில் நலங்காக்கும் மருத்துவ திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.